சினிமா துறையை சேர்ந்த பிரபலமான காதல் ஜோடி இப்போ பிரிஞ்சிடா சொல்லி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. யார் அந்த பிரபலம், எதனால் பிரிஞ்சாங்க அப்படிங்கிறதையும் கூடவே நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிரபலமான சீரியல் நடிகை ஒருத்தங்க இப்போ புதுசாக ஒரு சீரியல் நடிக்கிறதுக்கு கம்மிட்டு இருக்கிறதாக தகவல் ஒன்று வெளியாகுது. இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழி திரைப்படங்களில் நடித்தது மூலம் மிகவும் பிரபலமானவங்க தான் தமனா. இவங்க பிரபல பாலிவுட் நடிகர் விஜயவர்மாவை காதிச்சுட்டு வந்தாங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த செய்தி வெளிவந்த நிலையில் தமனாகும் விஜயவர்மாவும் உறுதி செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே தமனாகும் விஜயவர்மாவும் பிரிஞ்சிட்டாக சொல்லி ஒரு சில செய்திகள் பரவிக்கிட்டு இருக்குது. இதற்கு தமனாவும் விஜயவர்மா தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவிக்கல. இதன் மூலமாக ஏறக்குறைய இவருடைய பிரிவு உறுதி செய்யப்பட்டுச்சு. இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேரும் எதற்காக பிரிஞ்சாங்க, காரணம் என்னங்கிற தகவல் தான் வெளியாகிருக்குது. தமனாருக்கு தற்சமைக்கும் 35 வயசாக இருக்குங்க. இந்த ஆண்டு திருமணம் செஞ்சுக்கலான்னு தன்னுடைய ஆசையை விஜயவர்மாவிடம் சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜயவர்மாவுக்கு தற்சமைக்கும் திருமணம் செய்து கொள்வதில் உடன்பாடு இல்லையா. இன்னும் சில வருடங்கள் காதலிச்சுட்டு பின்னர் திருமணம் செஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதை தமனாவும் அவருடைய குடும்பமும் ஏற்றுக்கலையா. இந்த பிரச்சனை ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்குது. இதனால் தமனாவும் விஜயவர்மாவும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு செய்து தற்சமைக்கும் பிரிஞ்சிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலைங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை துளசி புதுசாக ஒரு சீரியல் நடிகைக்கு கம்மிட்டாக இருக்கிறதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. சின்னத்திரையில் மான்சி ஸ்டுடியோ தயாரிப்பில் நினைத்தாலே இனிக்கும், யாரடி நீ மோகினி, சத்யாரகம் என பல சீரியல்கள் டெலிகாஸ்ட் ஆகியிருக்கிறது. இதில் குறிப்பாக இதயம் சீரியலானது இன்னும் ஒரு சில நாட்களில் முடிய போகுது அப்படின்னு இதற்கு அடுத்த விதமாக நினைத்தாலே இனிக்கும் சீரியலை முடிக்கிறதுக்கு சேனல் தரப்பில் முடிவெடுத்திருக்காங்களாம். அப்போ நினைத்தாலே இனிக்கும் சீரியல் முடிஞ்சால் இதற்கு பதிலாக புதுசாக ஒரு சீரியல் வரப்போதான். ஆமாங்க, மான்சி ஸ்டுடியோ ப்ரொடக்ஷனில் வரப்போகிற புது சீரியலில் நம்ம துளசி நடிக்க கம்மிட்டாக இருக்கிறதாக தகவல் வழியாக இருக்குது. துளசின்ற வேறு யாரும் கிடையாதுங்க, சின்னத்திரையில் டெலிகாஸ்ட் ஆகி ஹிட்டான சீரியல் தான் வானத்தை போல. இந்த சீரியலில் துளசி கதாபாத்திரம் நடித்தது மூலம் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானவங்க தான் நடிகை மான்சி ஆனந்த். இவங்க இந்த சீரியலில் நெகட்டிவ் கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானாங்க. வானத்தை போல சீரியல் முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க வேறு எந்த ஒரு சீரியலையும் நடிக்கலை. இவங்களுடைய ரசிகர்கள் பல இருக்கும் துளசி வேறு எந்த சீரியலில் நடிக்கிறாங்களா என அவளுடன் எதிர்பார்த்த வந்த சூழ்நிலையில் தற்சமைக்கும் புதுசாக சீரியல் நடிக்க கம்மிட்டாக இருக்காது. துளசியுடைய ரசிகர்கள் பல இருக்கும் ஹாப்பி நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு ஃபேராக எந்த நடிகர் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற வேறு எந்த ஒரு தகவலும் வெளியாகலைங்க. துளசிக்கு ஃபேராக யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம்னுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கவனத்தில் கவனம்னுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவனம்னுங்க. மறக்காம எங்கள் ரெடாவில் 2 பாயிண்ட்ஸ் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.